ஆல்ரெடி நார்த் பேல வந்து ஸ்கூபா டைவிங் பண்ணியிருந்தோம். ஆனால் அங்கே விட ஹேவ்லாக்கில் இன்னும் சூப்பராக இருக்கும் சொல்லியிருந்தாங்க. அதனால் நாங்கள் வந்து திருப்பி ட்ரை பண்ண போகிறோம். இதுதான் வந்து பெஸ்ட்டு டைவ் சென்டர் இந்த இடத்துல, ஓஷன் டைவ் சென்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டிரைவர் தான் எங்களை கூட்டிகிட்டு போயிட்டுருக்காரு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஹேவ்லாக் ஐலாண்டில் ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் ஆல்ரெடி ஸ்கூபா டைவிங் நார்த் பே ஐலாண்டில் ட்ரை பண்ணியிருக்கோம். அங்கே நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தது ஷோர் டைவிங். இந்த இடத்துல நாங்கள் ட்ரை பண்ண போகிறது போட் டைவிங். அதாவது ஒரு போட்டில் நம்மளை நடுக்கடலுக்கு கூட்டிகிட்டு போய் அங்கேருந்து இறக்கி விடுவாங்க தண்ணியில். அது எக்ஸ்பீரியன்ஸு வேறு லெவலில் இருக்குன்னு சொன்னாங்க. இனிஷியலாக நான், நிரஞ்சன் அப்புறம் எங்களோட அப்பாவும் வந்து இந்த ஸ்கூபா டைவிங் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் ஸ்கூபா டைவிங் ஈவினிங் போல் பண்ணோம். எங்களோட மாமா காலையில் ஒரு 5 மணி போல் பண்ணாங்க ஃப்ரெண்ட்ஸ். Then you have to bite this with your side. No, எவ்வளவு நேரம் முடியுதோ பண்ணுங்க. அந்த 2 hours இருக்கணும்னு அவசியம் இல்லை. So your teeth will be like inside here, but the lips will be outside, properly sealed. Make about 2. வாய் வெளில வதறு வெளில வரணும். பர்ஃபெக்ட். முடியலையா? ஏய், பசங்க கூட போகணும்டா, தனியா அனுப்ப மாட்டேன். வெயிட் பண்ணு. என்னோட தம்பிக்கும் ஆல்ரெடி ஸ்கூபா டைவிங் நார்த் பேல பண்ணதால் ஈஸியாக தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பட் எங்கள் அப்பாவில் இதை பண்ண முடியல, நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஸ்கூபா டைவிங் ஒரு ஈஸியான ஆக்டிவிட்டி தாங்க. இதில் ஒரே ஒரு கஷ்டமான விஷயம் என்னென்னா, தண்ணிக்குள்ளே போன உடனே நம்ம பிரெயின் வந்து மூச்சை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லணும், தவிர மூச்சை விடலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கே வராது. அது ஒன்று தான் கஷ்டமான விஷயம். நம்ம இன்ஹேல் பண்ணுற அந்த டேங்க்கில் இருக்க ஏருமே எக்ஸ்ட்ரீம்லி கம்ப்ரெஸ்ட் அண்ட் ஃபில்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. மூக்குல மூச்சு விடுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல, அதை மட்டுமா அது பண்ணிடலாம். வாயில மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு. எங்க மூக்குல மூச்சு விடலாம், நம்ம வெளியில எடுத்துக்கலாம். வாய்க்குள்ள விடனால நீ உள்ள போகணும். உள்ள போறது நல்லா தெரியும். டீப் பழுத்து போட்டு இன்னும் இல்லை, லாக் பண்ணல. அவங்க பாருங்க எப்படி லாக் இது பண்ணிருக்காங்கன்னு வாயை. உங்க பையன் தான் சார் நெக்ஸ்ட் 4 பேர் சொல்லி வாய் பொறுமையா இழு. அப்படியே இழுத்து விடு ஃபுல்லா. Don't open your mouth and breathe. Like this you have to do. ஸ்ட்ரா மாதிரி அவ்வளவுதான். பயப்படாத, அப்படியே ஒரு ரிதம் வச்சுக்கலாம். சொன்ன மாதிரி 4 செகண்ட்ஸ் உள்ள 4 செகண்ட்ஸ் பொறுமை. போட்டு சிரிக்காத, மூச்சு இல்ல மூச்சு. ஐயோ, அது வை. டேமேஜ் பண்ணுங்க. இந்த கடி கம்ஃபர்ட்டபிளா இருக்கா? வாய் வெளிய வை, லிப்ஸ் வெளிய வை. மூச்சு இல்ல, உள்ள மவுத் வழியா இல்ல. கீழே உள்ள போ. என்ன தெரியுதா? வா வா, 2 பேர் மட்டும் போங்க. 4 பேர் போலாம். ஓகே வாங்க. சத்தமா சொல்றா. நீங்க போலியா? 2 பேனிக் ஆகாத. பி கேஷுவல். Side please. கேஷுவலா இருக்கு. இறங்கு நீ வா. Right. Right. Very.
बैठ से கூடவே தான் அழைச்சிட்டு போயிட்டு வருவாங்க. ஸ்விம்மிங் தெரியலன்னா கூட போகலாம். அவங்களே நம்மள அழைக்கிட்டே போயிருப்பாங்க. பயப்படாத. எடுக்கிறேன்டா. அவங்களும் இருப்பாங்க. இல்ல இந்த ஸ்டார்டிங்ல கேக்குறேன். எடுத்தேன். வாய் உள்ள உள்ள तो बिल नहीं दिया
எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ் நிரஞ்சன்? தரமா இருந்துச்சு. தரமா இருந்துச்சு. ஜோ, how was the experience? சூப்பரா இருந்துச்சு. நான் வந்து சொல்றேன் வலிக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ் எல்லாம் பார்த்தோம். அப்புறம் வந்து நார்த் பேல வந்து பாத்தீங்கன்னா கோரல்லாம் வந்து கிரே கலர்ல இருந்துச்சு, ட்ரையா இருந்துச்சு. ஆனா இங்க வந்து கலர்ஃபுல்லா இருக்கு, லைவா இருக்கு. எனக்கு நடுவுல மாஸ்க் உள்ள தண்ணி போயிடுச்சு. எனக்கும் தண்ணி போயிட்டு ஒரே பீதி ஆயிடுச்சு. அவருக்கு வந்து ஓகே ஓகே மேல 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 பிடிச்சு வந்த மேல வந்து மாஸ்க் அது டைட்டாவே போடல போல. இங்க ஏதோ கேப் வந்துகிட்டே இருக்குது. தண்ணி ஒரு மாதிரி உள்ள போற மாதிரியே ஒரு இது ஃபீலிங். இங்க வாயில ஆல்ரெடி மூச்சு எடுத்துட்டு இருக்கேன். மூக்குக்குள்ள தண்ணி போனா என்ன பண்றது? பொறை ஏறிக்கிச்சு. அவர் மேல மேலன்னு பிடிச்சி இழுத்து விட்டு ஓகே ஓகே அப்புறம் திரும்பி கூட்டிட்டு போறாங்க. இவ்வளவு பெருசுக்கு நீட்டமாலாம் இருக்கு ஃபிஷ். ஆமா, நல்லா கீழே வரைக்கும் கூட்டிட்டு போனாரு. மீன் தவிர வேற என்ன இருக்குமா? நண்டு கிட்டலாம் இருக்கா? அதெல்லாம் அந்த அளவுக்கு தெரியல. ஆனா தரையில வந்து பெரிய பெரிய மீன் பாத்தீங்களா? பெருசா பெருசா வஞ்சரம் அந்த மாதிரி இருந்துச்சா? ஆமா, குடிச்சிட்டு வந்து சாப்பிடலாம் போங்க. நம்மளுக்கு ஃப்ரெஷ் மீன் கிடைச்சிச்சுன்னா இங்கே ஒரு மீன் வறுத்து கொடுத்தா சாப்பிட்டு போயிடலாம். என்ஜாய். கீழே கலர்ஃபுல்லா இருந்துச்சு. எல்லோ, ரெட், ஆரஞ்சு, நீமும் இருந்துச்சு. அப்புறம் அந்த பிளான்ட் சின்ன சின்னதா இருக்கு ஸ்பைக்ஸ், அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. கோரல் கோரல் இந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ் எல்லாம் இருந்துச்சா? நீமும் ஃபிஷ் எல்லாம் உங்களோட இது சொல்லு, நீ என்னன்னு பார்த்தேன். ஒரே சிவனிங் ஆயிடுச்சு. நல்லா சில்லுன்னு ஆயிடுச்சு. யாருமே மேல வரவே இல்ல. எல்லாரும் போய் நான் இங்க இருந்து பாத்துட்டு இருந்தேன். ஆமா, ஐஸ் மாதிரி ஆயிடுச்சு தண்ணி உள்ள. உள்ள வரட்ட அவரை தொட விட மாட்டானுங்க. கிட்ட போ, ரொம்ப தொட செம சூப்பரா இருந்துச்சு. அப்படியா? 55 feet. ரொம்ப கம்மியான பேர் தான் அவ்வளோ தூரம் போவாங்க. ரொம்ப நேரம் போயிட்டா, ரொம்ப தூரம் போயிட்டா மேலே எடுக்கும்போது எனக்கு மூக்கில் ரத்தம். அது வந்து அப்படிதான் வருமாமா ப்ரெஷருக்காக. ஒரு ரத்த வரலும் போயிட்டாங்க. பயங்கரம் போயிட்டு எவ்வளோப்பா என்னென்னமோ காமிச்சான்னு பயங்கரமா. அந்த கடலில் படுத்து கிடக்குறோம் முதலையாட்டம் ஒன்று, அதில் காமிச்சான். அப்புறம் வாயிலேருந்து அப்படியே ப்ளோ பண்ணால் அப்படியே போய் அடிச்சு அந்த கோரல் ரீஃப் அப்படியே அந்த கோரலில் அப்படியே மடங்குது, உள்ளேருந்து மீன்லாம் வருது. கிட்டத்தட்ட ஒரு 1000 ஃபிஷ் அப்படியே உள்ளே போகுது. ஸ்கூல் ஆஃப் ஃபிஷ் அப்படியே சில்வர் கலர்ல டைல்ல பயங்கரமா சின்ன பசங்க அவ்வளவு தூரம் கூட்டி போயிட்டாங்க. தூக்கி தள்ளி விட்டால அப்படி போட்ல அப்படியே ஃபுல்லா மூக்குல தண்ணி போய் வாயில குடிச்சிட்டேன். நோ ப்ராப்ளம் நல்லா சூப்பர் ட்ரெயினர் இதை வச்சு அழகா இது பண்ணி திரும்ப எல்லாம் கிளியர் பண்ணி விட்டு அப்புறம் மாஸ்க் உள்ள தண்ணி இருந்துச்சு. நம்ம அமுத்தினோம் ஃபுல்லா மாஸ்க் கலந்துருச்சு. அப்புறம் திரும்ப மேலே குடிக்க மாஸ்க் போட்டு உள்ள கூட்டிட்டு போனா பாரு. இதெல்லாம் ட்ரெயிலர் தான், மெயின் பிக்சர் இருக்கு அப்படின்னு சொல்லி
பயங்கர டீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டான். எவ்வளோ பிரமாதமாக இருக்குது. டீப் ப்ளூ ஸ்கீ, அவதார் எல்லாமே சேர்ந்து பார்த்து ஒரு வீடியோ வாங்கினே இல்லையா? செம சூப்பராக இருந்துச்சு. வாய்ப்பே இல்லை. பார்த்தா ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா அந்த நீமோ கீமோல காமிச்சு வீடியோ எடுத்துட்டு இருந்தால, ஐயா அவன் வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன், நான் வந்து இதே பார்த்துட்டு இருக்கிறேன். ஃபிஷ் எல்லாம் மிஸ் பண்ணிடுவேன். அப்புறம் கூட்டிட்டு போறான், ஏதோ வேற உலகத்துக்கு கூட்டிட்டு போன மாதிரி இருக்கு. அவ்வளோ ஒரு சூப்பர் ட்ரைனிங் கொடுத்தாங்கல்ல? சூப்பர் ட்ரைனிங் கொடுத்தா. ஃபர்ஸ்ட் வந்து நிறைய சொன்னான், அவங்கலாம் எதுவுமே சொல்ல. நாளையில நம்ம சும்மா தண்ணியில் முக்கிட்டான். இது வந்து இப்படி பண்ணணும், இதில் அமுத்தணும் அந்த இதை. அப்புறம் மாஸ்க் கிட்ட அமுத்தி, நான் மாஸ்க் கிட்ட அமுத்தவும் கழுத்த மாஸ்கே. அப்புறம் இப்படின்னா அப்புறம் மேலே கூட்டிட்டு போயிட்டான். ஐயோ அப்போ தனி கிண்ணியில் வாயில போயிடுச்சுப்பான்னு துப்புன்னு சொன்னான். துப்பு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஸ்பிட் அவுட் எல்லாம் தூக்கிட்டு இவ்வளோ ஏர்லி மார்னிங் போனதுக்கு எனக்கு தெரிஞ்சுதா? சூப்பராக தெரிஞ்சு. ஏன்னா சன்லைட்ல வந்து ஃபுல்லாக இதாகுமாமா, ஸ்கேட்டரை ஓவர் இதாக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நல்ல எப்படி சொல்றது, வானத்தில் மிதக்கிற மாதிரி இருந்துச்சு. ஃபுல்லாக ஃபிஷ்ஷு, எல்லா பக்கமும் ஃபிஷ்ஷு, மேலே கீழே இப்படி காமிக்கிறோம். அப்படியே பார்த்தா மேலே அங்கே இருக்கிறது தெரியும், உச்சி அவ்வளோ தூரமாடா. எனக்கு பார்த்தோன்னு பயம் வந்துருச்சு. அப்புறம் பார்த்தா மீன் அவ்வளோ போகுது. இந்த சைடில் பார்த்தா என்னென்ன மீன்லாம் காமிச்சான். இவ்வளோ பெருசு. முதல்ல மீன் தான் சூப்பராக இருந்துச்சு. தொட்டு காமிச்சு சல்லுன்னு போச்சு. அப்புறம் நீமாவில் அடையே கையில் வந்து உட்காந்து போகுது. எல்லோ ஃபிஷ் ஒன்று அடையே கைக்கே வந்துச்சு. எனக்கு கூடயே பயங்கரமாக இருந்துச்சு. அதுதான் போகணும். நல்ல வேலை சூப்பர். மூச்சு போது பழகிருச்சா? மூச்சு விட்டு ஃபர்ஸ்ட் தடவை ட்ரைனிங் கொடுக்கும்போது எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இவ்வளோ தானே கரெக்டாக நான் மட்டும் மூக்கு அடைச்சிட்டே இருக்கிறேன். ஒரு தடவை கரெக்டாக வாயில் இழுத்தணும். இதுதான் அந்த டெக்னிக் தெரியறதுக்கு. வாயில் போனோன்னே எப்படி சொல்றது, ஆள் கடந்த அபீஸ் படத்தில் கீழே கூட்டிட்டு போய் ஒரு ஆக்சிஜன் இதை உண்டு பண்ணும்ல மூச்சு விடும்போது, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. உள்ள போனோன்னா இப்படிதான் நல்லா மூச்சு எழுதி விட்டுன்னு பார்த்தா அப்படி சும்மா வாய்ப்பேல. நீ ஏன் மிஸ் பண்ண? நான் என்ன போக முடியல, பயமா இருந்துச்சு. ஒண்ணுமே இல்லை, செம சூப்பராக. ஃபர்ஸ்ட் தள்ளும் போது ஃபுல்லாக பிடிச்சி மாஸ்க் தண்ணி. ஆமா, எப்படி இருந்துச்சு அதை டைவ் பண்ணும்போது? ரிவர்ஸ் தள்ளணும்னு ஒரு மாதிரி ஆகி போச்சு. கரெக்டாக நாங்கள் போது சன்ரைஸ் வேறு, அதையும் சேர்த்து வீடியோ அடின்னு சொல்லி அவன் வீடியோ எடுக்க வச்சு சன்ரைஸ். அப்புறம் எங்கே எடுத்தேன், எங்க கூட மொத்தமாக 3 பேர் தான், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, நான். அப்புறம் நான் தான் ஃபஸ்ட்டு டைவ் இன்னைக்கு 5 மணிக்கு 5:30 மணிக்கெல்லாம் போயிட்டேன். உள்ள ட்ரைனிங் 5:30 மணிக்கெல்லாம் முடிஞ்சது. 6 மணிக்கு ஃபஸ்ட்டு டைவ் நான் தான். 6 மணிலேருந்து கிட்டத்தட்ட 6:35 வரைக்கும் போறான். டே எனக்கு வேறு பயமாயிடுச்சு, என்னடா இவ்வளோ தூரம் போயிட்டு இருக்கிறான். சரி நீங்க நல்லா பண்றீங்கன்னு பார்த்து தான் கூட்டிட்டு போயிருப்பான். என்ன நினைச்சேன், சரி இதை விட்டா முடியாது. காதல பயங்கரம் அடைச்சிருச்சு. ஆமா, ரிலீஸ் பண்ணா மூக்குக்குள்ள போகுது. ஓகே, காது அடைச்சாலும் பிரச்சனை இல்லை, விட அதை ரிலீஸ் பண்ணிட்டுன்னு சொல்லிட்டு வாயில் மட்டும் நல்லா ப்ரீத்திங் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு போயிட்டே இருந்தேன். வெளியில வர மனசே இல்லை. அப்படி ஒவ்வொரு தடவை இந்த சைடு திரும்ப இந்த சைடு ஏதோ வெரைட்டி, இந்த சைடு திரும்ப இந்த சைடு வெரைட்டி. கீழே பார்த்தா ஒன்று கோரல்லாம் சூப்பரா இருந்துச்சா? கோரல் வந்து ப்ரீத் பண்ணுறதெல்லாம் காமிச்சு இப்படி போனோம், டப்புன்னு இப்படி சுருங்குது, டப்புன்னு விரியுது, அப்படியே அழகாக சுருங்குது. பர்பிள் கலரு, ப்ளூ கலரு, என்னென்னமோ கலர், ஒன்றுமே புரியல. ஐயோ இதனால இப்படி ஒரு உலகம் இருக்குது நம்ம ஊருக்குள்ள, இந்தியாவில் இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. டோரி எல்லாம் தள்ளி நிற்கணும். டோரி அந்த மாதிரி ஃபிஷ் எல்லாம் இருக்குல்ல, அது க்ளவுன் ஃபிஷ் எல்லாம் ஓகே. என்னென்னமோ இருக்குள்ளார. ப்ளூ கலரில் இவ்வளோ பெருசு, மஞ்சள் கலரில், ஒயிட்டில், அப்பா 60 அடி போயிட்டாங்க மாமா. தெரிஞ்சு வெளியில் வந்தானே இது நோஸில் ப்ளீடிங் ஆகணும்னு பயந்துட்டான். என்னடா ப்ளீடிங் ஆகணும், அப்புறம் எடுத்து போட்டால் அப்படியே ரத்தம் குளம் வருது. நார்மல் தான் அப்படின்ட்டான். ப்ரெஷர் போக அப்புறம் துப்புனா அப்படியே ரத்தமாக வந்துச்சு. ஆனால் பிரச்சனை இல்லை, தொடச்சி இதெல்லாம் இப்படி தான் இருக்கும், பிரச்சனை இல்லைன்னு சொன்னால். ஆனால் உள்ளே போய் அப்படியே நான் ஸ்விம் பண்ணலாம் ஆரம்பிச்சிட்டேன். கடைசியில் அப்படியே அவன் கூட்டிகிட்டே போயிட்டு இருந்தேன் தவக்கலையாட்டம். அப்புறம் நல்லா இது பண்ணி ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சுன்னு எனக்கே விட்டுட்டு தனியாக போயிடலாங்கிற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அப்படியே எப்படி சொல்கிறது, செம சூப்பராக இருந்துச்சு. அப்பா என்ன பண்ணிருக்கோம், எனக்கு ஒரு கோப்ரோ வந்து நம்ம தலையில மாட்டி விட்டுருந்தோம்னு வச்சுக்கோ, செம்மையா இருந்திருக்கேன். எடுத்துட்டேன் இது பண்ணிட்டு இருக்கா. அப்படியே நம்ம போகும்போது பார்த்தா அவ்வளோ என்னென்னமோ காமிச்சேன். அவன் நல்லா காமிக்கிறான், இங்கே பாரு அங்கே. ஆமா, பாயிண்ட் பண்ணி காட்டுவாங்க. எனக்கு ஒன்றுமே தெரியல. அப்புறம் குப்பையாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா பயங்கர கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் இப்படி பார்த்தா இந்த சைடு திரும்பணும்னு திரும்பி பார்த்தா ஐயோ அப்படி போயிட்டு இருக்குது. இந்த ஓஷன் லைஃப் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பிரமாதமாக இருக்கு. நார்த் எல்லாம் காஞ்சி கிடந்துச்சு, சரியான டீப்பு. மேலிருந்து பார்த்தா ஒண்ணுமே தெரியல. உள்ள போக பார்த்தா போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் போய் லீச் ஆயிடுச்சு. காலில் போய் அந்த கோரல்ல மாட்டுது ஷூவில். கோர் இதாக டீப்னு பார்த்தா அதுக்கு அப்புறமே இன்னொரு இருப்பாங்க. இங்கே இருந்துட்டு ஃபர்ஸ்ட் இவ்வளோ தூரம் இறங்கிட்டோம். அப்புறம் திரும்ப அங்கேருந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே கூட்டிகிட்டு போனால் பாரு, அப்படியே ஓஷன் ஃப்ளோர்லேயே போய் அப்பப்பா ஒன்றும் நிகர் இல்லை, சொல்ல முடியல. நீ போகாம விட்டுட்டிய. நீச்சல் ஒண்ணுமே தேவையில்ல, நானே நீச்சல் அடிக்கலாம், பிடிச்சதான் கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அப்படிதான் எனக்கு வேணாம்னு சொன்னா பரவாயில்ல. அப்புறமே என்ன பண்ணா கொஞ்சம் அப்படி போனா, அப்புறம் என் காலெல்லாம் இப்படி நீட்டி விட்டுட்டான். அவனை பிடிச்சி காலெல்லாம் நீட்டி விட்டு நான் இப்படி ஸ்விம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஐயோ அப்பப்பா, அப்படியே ஸ்விம் பண்ணி போகும்போது ஸ்கூல் ஆஃப் ஃபிஷஸ் அப்படியே என்னை தாண்டிட்டு வருது. அப்புறம் மேலே போகிறோம்னா மேலே அவ்வளோ வருது, அப்படி வருது வந்து எல்லாமே 3 முன்னாடி சரசர இறங்கி வருது. ஆஹா
பிரமாதமா இப்படி அவ்வளோ பிரமாதம் இருந்துச்சு. பாடு பயங்கரமா இருந்துச்சு. தீபுக்கு வந்து அவ்வளோக்கா யாரையும் கூட்டிகிட்டு போக மாட்டோம், எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்விம்மர் மட்டும் தான் போவாங்கன்னு சொல்லி நீ நல்லா ஸ்விம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு யாரை திருப்பி விட்டா எனக்கு மூக்கில் தான் மூச்சு விட்டுருந்தேன். ஒரு தண்ணிக்குள்ளே போங்கன்னு சொன்னேன், லைட்டாக முக்குது. அப்போ காதுக்குள்ளேயும் முக்குங்கண்ணா. காதி முக்கணுன்னா தான் எனக்கு அப்போ தான் அந்த டெக்னிக்கே தெரிஞ்சுது. நான் வாயவே மூடிட்டு ஏன்னா காற்று வர மாதிரி திடீர்னு அப்படியே ரிலீஸ் பண்ணால் அப்படியே காற்று வந்துச்சு பாரு. அப்பா தண்ணிக்குள்ளே ஒரு சொர்க்கம் கிடச்ச மாதிரி இவ்வளோ அப்பா மெரைன் லைஃப் என்னென்னமோ இருக்குது ஃபுல்லாக. ஒரு பாம்பு புழு, பெரிய புழு மாதிரி, இவ்வளோ பெரிய புழு மாதிரி ஒன்று காமிச்சான், நடந்துட்டு இருக்குது. அப்புறம் இவ்வளோ பெரிய இது கோரம் அப்படியே டப்புன்னு எங்களை பார்த்தோம், டப்புன்னு முடிஞ்சிச்சு. பிரீத்திங் மட்டும் நம்ம வந்து நம்ம பயப்படக்கூடாது. தேங்க்யூ அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்க. भैया पुश स्लोली भैया. crocodile கால் ரெண்டு கால் அப்படி தூக்கு. அவர்தான் 20 feet கீழேயாமா. இந்த போஸ் போடுற அந்த போஸ் போடுற மூச்சு வர காதில் பயம் அடிச்சா வெளியில் வந்து ஃபுல்லாக மூக்கெல்லாம் ரத்தம். அது வந்து இதாம்மா ப்ரெஷருக்கு வருமா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் மூக்குலேருந்து ரத்தத்தில் அள்ளி போட்டு வாயிலும் திட்டுனா ரத்தமாக இருந்துச்சு. வாத்து மாதிரி கவிக்கணும், ஜூஸ் என்ஜாய் பண்ணி குடிக்கிற மாதிரி. நல்லா லிப்ஸை நல்லா முன்னாடி கொண்டு வாங்க, பவுட் பண்ணி. மீன் மாதிரி வாய் வச்சுக்கோங்க. நிரஞ்சன் அவளை புடி. நிரஞ்சன் பயந்துக்கிறப்ப நிரஞ்சன் தள்ளி விட்டுறாத. மனசுல பயப்படானா மனசுல இல்ல விட்டுற அவளை. நிரஞ்சன் தள்ளி விட்டுறாத. மனசுல பயப்படானா மனசுல இல்ல விட்டுற அவளை.